உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். யாருக்கெல்லாம் வீடு அமையும், அப்படி வீடு அமையணும்னா என்ன செய்யணும்? கண்டிப்பா அவங்க ஜாதகம் தான் அதுக்கு. அவங்க ஜாதகத்தை நம்ம பார்க்கணும். அந்த ஜாதகத்துல என்ன பார்க்கணும்னா கண்டிப்பா வீடுங்கிறவர் சுக்கிரன். அது வீடு அமையும் காலம் எப்போ, மாதம் எப்போ, தேதி எப்போ அப்படின்னு அவங்களுக்கு நம்ம ஜாதகத்தை பார்த்து அவங்க என்ன வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அது ஒரு பரிகாரமா சொல்லித்தரோம். எந்த தேதியில வீடு அமையும்ன்றதுல கூட சொல்லிடுவீங்க. ஒரு 22ஆம் தேதி 2வது மாசம் ஒருத்தவங்களுக்கு போட்டேன், அதுக்குள்ள உங்களுக்கு வீடு அமையணும், அந்த அன்னைக்கு எக்ரிமெண்ட் போட்டேன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. திருவாபுரி கோயிலுக்கு ஒரு 6 வாரம் தொடர்ந்து போனீங்கன்னா வீடு கட்டிடலாம் அப்படின்றாங்க. போயிட்டு அந்த கோயில அபிஷேகம் தான், அதுக்கு மெயின் அபிஷேகம் தான். வஸ்திரம் சாத்தணும், சாமிக்கு சாத்திட்டு அபிஷேகம் பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த கோரிக்கையை வச்சுட்டு வரணும் கோவில்ல. எந்த ராசிக்கு இல்ல எந்த லக்னத்துக்கு வீடு யோகம் ஜாஸ்தியா இருக்கு? உபய ராசி யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க கடன் வாங்கியாவது வீடு கட்டிடுவாங்க. மீன ராசி, மிதுன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி. தனுசு ராசி அவங்க பாருங்களேன், சின்ன வீடெல்லாம் கட்ட மாட்டாங்க, அப் டவுன் மேலே கீழே ரெண்டும் கட்டுவாங்க. அது இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் வேணா தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க. பக்கத்துல இருக்கிற முருகரை பிடிச்சா போதும். அங்க போய் 6 வெத்தலை சுத்திலும் வச்சு அந்த வெத்தலை மேல 6 தீபம். முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனல்ல ஆன்மீகம் தொடர்பான நிறைய விஷயங்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரோம். அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க ஏஎல்பி ஜோதிடர் மகாகுரு திருமதி பத்மா மகாலிங்கம் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ஓகேங்களா? கண்டிப்பாக பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா எல்லோருடைய கனவும் படித்து வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பித்தோடனே நமக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஆசையமாகவே இருக்கும். எலி வலைனாலும் தனி வலை வேணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஆனால் எல்லாருக்கும் அமையுதா அப்படின்னா அது அமையறதில்லை. இருக்கிற வீடு பூர்வீக சொத்தே நம்ம கையை விட்டு போகுது அப்படின்ற நிலைமை எல்லாமே கூட நிறைய பேருக்கு இருக்குது. எவ்வளவோ பரிகாரம் பண்ணிட்டோம், எவ்வளவோ கோயில் ஏறி இறங்கிட்டோம், இருக்கு, ஆனாலும் எங்களுக்கு அமைய மாட்டேங்குது அப்படின்றும் இருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் வீடு அமையும், அப்படி வீடு அமையணும்னா என்ன செய்யணும்? தாய் தந்தை குருவிற்கு வணக்கம், ஏஎல்பி குருஜிக்கு நமஸ்காரங்கள். இப்போ கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பெரிய கனவு. என்ன கனவுங்கன்னா வீடு கண்டிப்பாக வேணும். அவங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒரு சிலர் பாருங்களேன், நிறைய இடம் வச்சுருப்பாங்க, நிறைய பணம் பேங்க் பேலன்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கும் வீடு அமைய மாட்டேது. இப்போ எங்ககிட்ட வர கிளைண்ட்டு அதை தான் கேட்பாங்க, எங்ககிட்ட எத்தனை இடம் இருக்குது, ஆனால் வீடு கட்டலாம்னு நினச்சா வீடு கட்ட முடியல, பேங்க் பேலன்ஸ் இருக்குது, எங்களால் ஒரு வீடு வாங்கலாம்னு நினச்சாலும் வாங்க முடியல, ஏன் என்னத்தினால அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக அவங்க ஜாதகம் தான் அதுக்கு. அவங்க ஜாதகத்தை நம்ம பார்க்கணும். அந்த ஜாதகத்தில் என்ன பார்க்கணுன்னா கண்டிப்பாக வீடுங்கிறவர் சுக்கிரன், புரியுதுங்களா? அந்த சுக்கிரன் அவங்களுக்கு சாதகமாக இருக்கணும், புரியுதுங்களா? அந்த சுக்கிரனும் சாதகமாக இருக்கணும். இப்போ நடப்பு கோச்சாரம் வருது பாருங்க, சனி பகவான். சனி பகவான் இப்போ கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறாரு. இந்த கோச்சார பகவான் சனி பகவானை நம்ம மீன் பண்ணி வீடு பார்க்கலாம். அதாவது அவங்க ஜாதகத்தில் எப்படி வீடு அமையுதா அப்படிங்கிறது. அப்படின்னா 1, 5, 9 சனி பகவானுக்கு 12 சுக்கிரன் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வீடு அமையும். அதே மாதிரி சனி பகவானுக்கு 3, 7, 11 சுக்கிரன் இருந்தாலும் அவங்களுக்கு வீடு அமையும். அதே மாதிரி 2, 12 சனி பகவானுக்கு 2, 12 சுக்கிரன் இருந்தாலும் அவங்களுக்கு வீடு அமையும். அது வீடு அமையும் காலம் எப்போ, மாதம் எப்போ, தேதி எப்போ அப்படின்னு அவங்களுக்கு நம்ம ஜாதகத்தை பார்த்து அவங்க என்ன வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அது ஒரு பரிகாரமாக சொல்லித்தரோம். அந்த பரிகாரத்தை அவங்க செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக வீடு அமையும். இப்போ எங்ககிட்ட வர கிளைண்ட்டுக்கெலாம் நாங்கள் ஒரு டேட் போட்டோம்னு வைங்களேன், அந்த டேட்டில் கண்டிப்பாக எவர்கிரீன் சக்ஸஸ் நாங்கள் கொடுத்துட்டே இருக்கிறோம் இது வரைக்கும். அதனால தான் எங்ககிட்ட கேள்வியே எத்தனை கேள்வி வருது, என்ன எப்போ வீடு அமையும், அது ஒரு பதிவாக போடுங்க. எந்த தேதியில் வீடு அமையும்ன்றதுல கூட சொல்லிடுவீங்க. ஆமாம், எந்த தேதியில் எந்த மாதத்தில் உங்களுக்கு வீடு. ஒன்றும் இல்லை, ஒரு 22ஆம் தேதி 2வது மாதம் ஒருத்தவங்களுக்கு போட்டேன், அதுக்குள்ளே உங்களுக்கு வீடு அமையணும், அந்த அன்னைக்கு எக்ரிமெண்ட் போட்டேன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஜாதகத்தில் தான் பொருத்தி பார்க்க முடியும். ஜாதகத்தை வச்சு அவங்களுக்கு கோச்சார். இப்போ சனி பகவான் எங்கே இருக்கிறாரு, கும்பத்தில் இருக்கிறாரு, அடுத்து மீனத்துக்கு போகிறாரு. மீனத்தில் சனி பகவான் போகும்போது அந்த இடத்துல ஜனன சுக்கிர பகவான் அங்கே இருக்கிறார் வைங்க. மீனத்தில் ஆல்ரெடி அவங்க பிறந்தப்ப இருந்த சுக்கிர பகவான் அங்கே இருந்தாருன்னா, இங்கே கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் அங்கே சுக்கிரன் மேலே போகிறாருன்னு வைங்க. இப்போ டிரான்செட்
அப்போ கோச்சாரம் போகுது 2.5 வருஷத்துக்கு அங்கே இருக்கு. அந்த 2.5 வருஷத்துக்குள்ள 2.5 வருஷம் ஆகுமா எங்களுக்கு, எப்போ அமையுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்கன்னு வைங்களேன். அப்போ நம்ம அவங்க ஜாதகத்தை பர்த் சார்ட் வாங்கிடுவோம். வாங்கி பார்த்து பலன் சொன்னால் மட்டும்தான் அந்த பலன் கரெக்டாக இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து கரெக்டாக டேட் போட்டுருவோம். இந்த மாதத்தில் இந்த தேதியில நீங்கள் வாங்குவீங்க, வாங்கறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது, இதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. இதை விட்டிங்கன்னா 2.5 வருஷம் கழிச்சு அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருமல, அந்த 2.5 வருஷத்துக்கு உங்களால் வாங்க முடியாது. இதை வந்து நீங்கள் கடன் பட்டாவது வாங்குங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அது கடன் படுறதுக்கும் ஒரு கிரகங்கள் துணை புரியணும். அந்த மாதிரி ஜாதகம் பர்த் சார்ட் பார்த்து கண்டிப்பாக சொல்லிடலாம். அதுவும் நிறைய பேர் வந்துட்டு இந்த கோயிலுக்கு போங்க, குறிப்பாக வந்து இப்போ சிறுவாபுரி கோயிலுக்கு ஒரு 6 வாரம் தொடர்ந்து போனீங்கன்னா வீடு கட்டிடலாம் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பரிகாரங்கள் வந்து சொல்லுவாங்க. பரிகாரங்கள் எந்த அளவுக்கு உதவி புரியும் வீடு வாங்குற விஷயத்தில்? அது ஒரு சப்போர்ட்டு தான், அதுவும் 2 சப்போர்ட்டு தான். இப்போ இதில் டிரான்சிட்டில் வந்து உங்களுக்கு வாங்குற யோகம் இருக்குதுன்னு வைங்களேன், கண்டிப்பாக நீங்கள் அந்த கோயிலுக்கு போங்க. போகும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவர் வாங்கின சாரநாதன் யாருன்னா அந்த சுக்கிர பகவான் வாங்கிய சாரநாதன், அவரை பிடிச்சி அந்த சாரநாதனோட கோவிலுக்கு நாங்கள் போக சொல்லுவோம். போயிட்டு அந்த கோயிலில் அபிஷேகம் தான், அதுக்கு மெயின் அபிஷேகம் தான். வஸ்திரம் சாத்தணும், சாமிக்கு சாத்திட்டு அபிஷேகம் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து அந்த கோரிக்கையை வச்சுட்டு வரணும் கோவிலில். எனக்கு வந்து இத்தனை நாளில் வீடு அமைச்சு கொடுங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து சாமிகிட்ட கோரிக்கையாக வச்சுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வீடு அமையும். அதுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த லக்ன அதிபதி 6 தொடர்பு கொண்டுருச்சுன்னு வைங்க, 6ஆம் அதிபதி லக்ன தொடர்பு கொண்டுருச்சுன்னு வைங்க, கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய கடன் வாங்கி நீங்கள் வீடு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் கடன் வாங்காமல் ஒரு சிலர்லாம் எப்படி தெரியுங்களா, இப்போ உங்களை மாதிரி ஒரு சிலர்லாம் நாங்கள் எதுக்கு கடன் வாங்கணும், எப்போ அமையுதோ அமையிட்டு அப்படின்னு எல்லாம் இருப்பீங்க. கடனுக்கு பயந்தவங்க. ஆமாம், புரியுதுங்களா? நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா எங்ககிட்டயே வந்து ஜாதகர் வந்து சொல்லுவாங்க, ஐயோ நாங்கள் கடன் வாங்குறதுக்கு பயமாக இருக்குதுன்னு. அப்படியே இல்லை, உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னாதிபதி 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறாரு, அதே மாதிரி 6ஆம் அதிபதி உங்கள் லக்னத்தை தொடர்பு கொள்கிறாரு. கண்டிப்பாக ஜாதகர் கடன் வாங்கணும். கடன் வாங்கி நீங்கள் வீடு அமைச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வீடு உங்களுக்கு அமையும். இல்லைன்னா நீங்கள் கடன் வாங்கக்கூடாது, வாங்க வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வீடு இப்போதைக்கு அமையாது அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அப்போ அவங்களுக்கு சொல்லி நாங்கள் எடுத்து சொல்லி அவங்க கடன் வாங்கி பேங்க் லோன் வாங்கி அப்போ வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க இப்போ 2-3 பேர். அப்போ அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் பயந்துட்டு தான் இருந்தால் நீங்கள் கொடுத்த ஊக்கத்தில் தான் நாங்கள் கடன் வாங்கினோம் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம பர்த் சார்ட்டில் எப்படி இருக்குதோ அதை நம்ம எடுத்து சொல்லணும். சொல்லும்போது அவங்க அதை புரிஞ்சு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வீடு அமையும். அதில் இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர்லாம் பூர்வீக சொத்தே இருக்கும், பரம்பரை சொத்தே இருக்கும், பூர்வீக சொத்தே இருக்கும். ஆனால் வந்து அந்த சொத்தை அனுபவிக்க முடியாத ஒரு நிலைமையில கூட நிறைய பேர் இருப்பாங்க. ஊரில் நிலம் போல வீடு வசதி அவ்வளவு இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து வாடகை வீட்டில் வந்து உட்காந்துருப்பாங்க. எந்த மாதிரி ஜாதக அமைப்புகள்லாம் இருந்தால் இந்த மாதிரி சொத்து இருந்து அனுபவிக்க முடியாத நிலைமை ஏற்படும்? இல்லை, அவங்க ஜாதகத்தில் 4ஆம் இடத்து திசையோ 4ஆம் இடத்து புத்தியோ 4ஆம் இடத்து அந்தரமோ நடக்கும்போது, இல்லாட்டி சுக்கிரன் அந்தரம் சுக்கிரன் புத்தி இது நடக்கும்போது கண்டிப்பாக அவங்க வீடு கட்டுவாங்க. அவங்க சொந்த வீடு சொந்த இடம் இருந்தாலுமே அவங்களுக்கு திசை புத்தி அந்தரம் சப்போர்ட் பண்ணினா மட்டும்தான் அவங்களால வீடு கட்ட முடியும். எவ்வளோ பெரிய இடம், இப்போ நீங்கள் சொல்லங்காட்டி தான் நான் இப்போ எங்கிட்ட வந்த வாடிக்கையாளர் பற்றி ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு 90 ஏக்கரா 100 ஏக்கராக்கு பக்கம் அவங்ககிட்ட இடம் இருக்குது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அதன் மேலே லோன் வாங்கி கூட நாங்கள் வீடு வாங்கலாம்னு நினைக்கிறோம். வாங்கினா ஏதாவது ஒரு செலவு அந்த பூமிக்கே அவங்க செலவு பண்ணுற மாதிரி வருது. இப்போ ஒரு லோன் வாங்குறாங்கன்னு வைங்க, வீடு வாங்குறதுக்கு ஒரு லோன் அந்த பூமி மேலே வாங்கினாங்கன்னா அந்த காசு அந்த பூமிக்கே செலவாகிற மாதிரி போயிடுது அவங்களுக்கு. அதனால் அவங்களுக்கு வந்து வீடே கட்ட முடியல, வீடே அமைக்க முடியல. அப்போ அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்க்கும்போது அவங்களுக்கு மீன லக்னம், 7ஆம் அதிபதி யாருன்னா புதன், அவர் தான் பாதகாதிபதி, அவர் 4ல் உட்காந்துருக்கிறாரு. கண்டிப்பாக உங்களால் வீடு கட்ட முடியாது. உங்கள் இந்த ஒரு காலி இடம் வாங்கியிருக்காங்கன்னு வைங்க, லேண்டு வாங்கியிருக்காங்கன்னு வைங்களேன், இந்த இடத்த மகன் பேரில் எழுதுங்க, இல்லாட்டி இன்னொரு இடம் வாங்கும்போது மகன் பேரில் வாங்குங்க, கண்டிப்பாக நீங்கள் வீடு அமைச்சிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னதுக்கு அவர் சொன்னார், இப்போ 2 இடம் பார்த்துருக்குறேன், நீங்கள் வந்து பாருங்கள், வாஸ்து கரெக்டாக இருந்தால் அந்த இடத்த வாங்கிடலாம் அப்படின்னு. அப்போ மகனோட லக்னத்தை பார்க்கும்போது அருமையாக இருந்துச்சு. அவருக்கு வந்து நடப்பு திசையே 4ஆம் இடத்து திசை நடந்துச்சு. அதனால் அவருக்கு சரி நீங்கள் வாங்குங்க, நீங்கள் வாங்கினீங்கன்னா பையனுக்கு வாங்கின உடனே நீங்கள் வீடு கட்டிடுவீங்க அப்படின்னு. வாங்கி 30 நாள் தான் ஆகுது, இப்போ வீட்டு வேலை ஆரம்பமாகி கட்டிகிட்டு இருக்கிறாங்க மகன். ஆனால் அவங்க அப்பா எவ்வளவோ முயற்சி பண்ணும் கட்ட முடியாததை மகன் பேரில் ஒரு இடம் வாங்கி இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க. 10 இடம் வாங்கி இப்போ வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஃபுல்லாக நாங்கள் தான் வாஸ்து பார்த்து எங்கள் இன்ஜினியர் தான், எங்ககிட்ட இருக்கிற இன்ஜினியர் தான், பில்டர் தான் கட்டி கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ வருஷம் எப்படி நாங்கள் ஒரு 5-6 வீடுக்கு பக்கம் கட்டி கொடுத்துருவோம். இப்போ எங்கள் டீம் ஒர்க்காக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்கு தான் தெரியுமா முன்னாடி. அந்த டீமில் இப்போ நாங்களே இன்ஜினியர் வச்சுருக்கிறோம், பில்டர் வச்சுருக்கிறோம், எல்லாமே மேஷன் வச்சுருக்கிறோம், எல்லாமே நாங்கள் தான் இப்போ அவங்க இந்த வீட்டை கட்டி கொடுத்துட்ருக்கோம். காரணம் அவங்க அப்பாவுக்கு வீடு கட்ட முடியாமல் போன காரணம், அவர் மீன லக்னம், 7ஆம் அதிபதி புதன், அது 4லேயே உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ 4ங்கிறது வீடு ஸ்தானம். அந்த 4ஆம் இடத்துல புதன் பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால அவருக்கு வீடு அமைக்கவே முடியல. ஆனால் பேங்க் பேலன்ஸ் நிறையா இருக்குது, ஜுவல்ஸ் நிறையா இருக்குது, பத்திரம்
நிறைய இருக்குது, காடு இருக்குது, பூமி இருக்குது, ஒரு வீடு மட்டும் கட்ட முடியல. அப்புறம் மகன் பேரில் வாங்கி அப்புறம் எங்ககிட்ட ஜாதகம் பார்க்கும்போது நாங்கள் சொன்னதை எடுத்து சொன்னதை அவங்க கேட்டுக்கிட்டாங்க. ஒரு சிலர் கடன் வாங்க பயந்துக்குவாங்க. ஓகே, இப்போ நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும்னு தோணுது. எந்த ராசிக்கு இல்லை எந்த லக்னத்துக்கு வீடு யோகம் ஜாஸ்தியாக இருக்குது? சூப்பர், அருமையான கேள்வி. இது எங்ககிட்டயே நிறைய கேட்டாங்க, பதிவாகவே கேட்டிருக்காங்க. உபய ராசி அப்படின்னா இப்போ 12 கட்டம் இருக்குதுன்னு வைங்க. இந்த பக்கம் மீன ராசி, அந்த பக்கம் மிதுன ராசி, இந்த பக்கம் கன்னி ராசி, இந்த பக்கம் தனுசு ராசி, இது பூரா உபய ராசி. உபய ராசி யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க கடன் வாங்கியாவது வீடு கட்டிடுவாங்க. புரியுதுங்களா? இப்போ ஜாதகத்தை பார்த்தது உபயராசி இருக்குது அப்படின்னா சரம் சிரம் உபயம். புரியுதுங்களா? மேஷம் சரம், ரிஷபம் சிரம், மிதுனம் உபயம். இது ரொட்டீனாக அப்படி 3 வந்துட்டே இருக்கும். அப்போ உபயராசி, கார்னர் ராசி பூரா உபயராசி. இந்த உபயராசிக்காரங்க பூரா கண்டிப்பாக கடன் வாங்கியாவது வீடு கட்டிடுவாங்க. ஏன்னு கேளுங்க, அந்த காலபுருஷனுக்கு அது 6 கன்னி. புரியுதுங்களா? அங்கிருந்து அவர் 7ஆம் பார்வையை மீனத்தை பார்க்குறாரு. புரியுதுங்களா? அதனால கண்டிப்பாக உபயராசிக்காரங்களெல்லாம் கடன் வாங்கியாவது வீடை லக்ஸுரியா கட்டிடுவாங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா வீடு அமையும். மீன ராசி, மிதுன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி. அவங்க பாருங்களேன், சின்ன வீடெல்லாம் கட்ட மாட்டாங்க, அப்பு டவுன், மேலே கீழே 2ம் கட்டுவாங்க. அது டியூப்லெஸ், அதாவது உள்படி கட்டி வச்சு அழகா கட்டுவாங்க. இப்போ எங்கிட்ட எத்தனை ஜாதகம் வச்சிருக்கேன்னு தெரியுமா? அந்த மாதிரி ஜாதகம் உபய ராசியெல்லாம் வீடு கட்டின ஜாதகம் எல்லாம் நிறைய ஜாதகம் நான் ஆய்வு பண்ணிட்டே இருப்பேன். நான் வாஸ்துல நிறைய ஆய்வு பண்ணுவேன். அதுக்காக ஜாதகங்களை சேகரிச்சு நான் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் அப்பு டவுன் தான் கட்டுவாங்க. அவங்க சின்ன வீடெல்லாம் கட்ட மாட்டாங்க. உபய ராசிக்காரங்க பூரா நல்ல முறையில வீடு கட்டுவாங்க. சின்ன வீடு அமையாது, பெரிய வீடு தான் அமையும். அளவான வீடு அமையாது, சின்ன வீடு தான் வேற மாதிரி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அளவான வீடு அமையாது, ஓரளவுக்கு பிக் பெரிய வீடு அமையும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு மினி பங்களா மாதிரி அமையும். ஆமா, கண்டிப்பா. சோ அப்ப மத்த ராசிங்க எல்லாம் பாவமா உட்கார்ந்திருப்பாங்க. அவங்களுடைய பர்த் நம்ம கிட்ட கொடுக்க சொல்லுங்க. அவங்களுக்கு வீடு அப்படின்னா அவங்களுக்கு வீடு அமையறதுக்கு உண்டான சுச்சுவேஷன் பூரா நாங்கள் வந்து வழிபாடு மூலமும் பரிகாரம் மூலமும் சரி பண்ணி தர்றோம். இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. என்னன்னா, இப்போ ஒருத்தருக்கு செவ்வாய் தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தருக்கு செவ்வாய் தசை நடக்கும்போது அவங்க அந்த திசை பீரியட்ல வீடு வாங்குவாங்க, நிலம் வாங்குவாங்க, அமையும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி திசைகளுக்கும் வீடுகளுக்கும் சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. செவ்வாய் திசையில கண்டிப்பாக ஒரு சுக்கிர புத்தி நடக்கும். புரியுதுங்களா? அப்போ அவங்க லக்னத்துக்கு 4ஆம் இடத்து திசையோ புத்தியோ நடக்கும். ஒரு திசை நடக்குதுன்னு வைங்க, அவங்க லக்னத்துக்கு 4ஆம் இடத்து புத்தி நடக்கும், அந்தரம் நடக்கும், சூட்சமம் நடக்கும். நீங்கள் பாருங்களேன், அந்தரம் ஒரு 15 நாள் நடக்கும். அந்த 15 நாளில் இடம் வாங்கிடுவாங்க ஒரு ஆள். நாங்கள் சொல்லுவோம், இந்த அந்தரம் 15 நாள் 20 நாள் தான் நடக்கும், இதில் எக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை உங்களுக்கு, அதுக்கப்புறம் இதை விட்டுட்டிங்கன்னா உங்களால் போட முடியாது அப்படிம்போம். அந்த அந்தரம் 15 நாள் 20 நாள் நடக்கும்போது 4ஆம் இடத்து அந்தரம் நடக்கும்போது அவங்களுக்கு வீடு அமைஞ்சிடும். செவ்வாய் திசையில் கண்டிப்பாக 4ஆம் இடத்து அந்தரமோ புத்தியோ வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வீடு அமையும். ஸோ செவ்வாய் நடக்கும் போதே வீடு கண்டிப்பா அமையும். சந்தேகமே இல்லை, 100% அமையும். அமையில என்ன கேளுங்க. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சனி வக்ர பயிற்சி, குரு வக்ர பயிற்சி, இந்த மாதிரி வக்ர பயிற்சி காலகட்டங்கள் நடக்கும்போது சொத்து அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா மேம்? அது கண்டிப்பா இருக்குது. எப்படின்னா அதுக்கு ஒரு சூட்சமம் இருக்குது. எப்படின்னா வக்ரம் பெற்ற சனிக்கு, சனி வக்ரம்னா சனிக்கு பக்கத்தில் வா போட்டுருவாங்க, இல்லாட்டி பிராக்கெட் போட்டு சனி பகவான் அதில் இருக்கும் நம்ம சார்ட் போடும்போது. புரியுதுங்களா? அதில் அந்த வக்ரம் பெற்ற சனிக்கு 4, 8, 12 சுக்கிரன் இருந்தாலும் அவங்களுக்கு வீடு அமையும். அதை அவங்க பர்த் சார்ட் வச்சு அந்த நேர காலத்தை நம்ம சரி பண்ணி அவங்களுக்கு வழிபாடும் பரிகாரம் சொல்லணும். பர்த் சார்ட் இருந்தால் அவங்களை கரெக்ட் பண்ணிடலாம். கரெக்ட் பண்ணி அவங்க அந்த நேரத்துக்கு அவங்க போய் அதை பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பரிகாரம் வழிபாடும் அவங்களுக்கு கண்டிப்பாக வீட்டை அமைச்சு கொடுக்கும். அதே மாதிரி வக்ரம் பெற்ற சுக்கிரனுக்கு சனி பகவான் 4, 8, 12 இருந்தாலும் அவங்களுக்கும் வீடு அமையும். வக்ரம் பெற்ற கிரகம் இருக்குது, எனக்கு வீடு அமையுமா அமையாதா? 4ஆம் கிரகம் வக்ரம் பெற்றிருக்குது, சுக்கிரன் வக்ரம் பெற்றிருக்கு, சனி வக்ரம் பெற்றிருக்கு, எனக்கு வீடு அமையுமா அமையாதான்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க எங்ககிட்ட. அப்போ நான் அவங்களுக்கு இதை சொல்லி அவங்களுடைய வழி நடத்தி அவங்க வழிபாடு மூலம் செஞ்சு அவங்களுக்கு வீடு அமைஞ்சிருக்குது. இது எல்லாத்தையும் விட இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? ஒரு வாஸ்து நாள், இப்போ வருஷத்தில் 8 நாள் வாஸ்து நாள் வருது. வருஷம் முழுக்காவே 8 நாள் தான் வாஸ்து நாள் வருது. அந்த வாஸ்து நாளில் அவங்கவுங்க இருக்கிற வீட்டில், வாடகை வீடானாலும் பரவாயில்ல, அவங்கவுங்க இருக்கிற வீட்டில் ஈசானிய மூலையில் ஒரு படையல் போடுங்க. யாருக்கு படையல் போடுறீங்கன்னா வாஸ்து தேவனுக்கு படையல் போட்டு அந்த படையலில் சாமி கும்பிடுங்க. படையலில் வாஸ்து தேவனுக்கு என்ன பண்ணுறோம்னா தேங்காய் பழம் உடச்சி வச்சு கற்கண்டு, வாழைப்பழம், பூவு எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு அதை எடுத்து எறும்பு குளிக்கும் போட்டெல்லாம் நம்மளும் சாப்பிட்லாம். புரியுதுங்களா? அந்த படையலை வந்து 3 முறை போடணும், இல்லாட்டி 48 முறை போடணும். அது நீங்கள் வாடகை வீடானாலும் பரவாயில்ல, வாஸ்து நாளில் அந்த ஈசானிய மூலையில் போடலாம். உங்களால் வாஸ்து நாளில் போட முடியல அப்படின்னா பிரம்மமுகூர்த்த வேலையில் ஒரு 3 நாள் போடலாம். 3 தொடர்ந்தல்ல, ஒரு பிரம்மமுகூர்த்த வேலையில் சுபமுகூர்த்த நாளில், இன்னைக்கு சுபமுகூர்த்த நாள் வைங்க, இன்னைக்கு காலையில் பிரம்மமுகூர்த்த வேலையில் போடலாம். இப்போ இன்னொரு 6 நாள் 10 நாள் கழிச்சு ஒரு சுபமுகூர்த்த நாள் வரும். அப்போ அந்த மாதிரி
தன்னோட வீட்டில் குடியிருக்கிற வீட்டில் ஈசான்ய மூலையில் ஒரு படையல் போட்டு சாமி கும்பிட்டாங்கன்னா வாஸ்து தேவனுக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடு அமையும். நான் என்னுடைய கிளைண்ட்டுக்கு நிறைய பேருக்கு கொடுத்து சக்ஸஸ் கொடுத்துருக்குறேன், நிறைய சக்ஸஸ் கொடுத்துருக்குறேன், எவர்கிரீன் சக்ஸஸ் கொடுத்துருக்கிறேன் நான். இதே மாதிரி எப்படின்னா சொந்த வீடு அமையறதுக்கு 4ஆம் இடமும் 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் சூட்சமமாக இயங்கும். எப்படி இயங்கும்னா 4க்கு 8ங்கிறது 4ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவங்கிறது பூர்வ புண்ணியம். அந்த நீங்கள் கேட்டீங்க வரும் முன்னமே பூர்வ புண்ணியத்தில் இவ்வளோ காசு இருக்குது எங்களுக்கு வீடு அமையலை அப்படின்னு. அது வந்து சூட்சமமாக இயங்கும் போதுனா 8ஆம் இடத்து திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமும் நடக்கும்போது 4ஆம் இடத்து திசையில் புரியுதுங்களா? அப்போ 12 தொடர்பு கொள்ளணும். 12 எப்போ தொடர்பு கொள்ளணும்னா அயன செய்யன போகத்துக்கு அதுதான். அது நடக்கணும்னா நமக்கு சொந்த வீடு வேணும். வீடு இருந்தால் சொந்த வீடே இல்லைன்னா வாடகை வீடு இருந்தாலும் அயன செய்யன போக, புரியுதுங்களா? அது 2ஆம் தொழில், புரியுதுங்களா? அப்போ இந்த 4, 8, 12 சூட்சமமாக இயங்கும் போது கண்டிப்பாக ஒருத்தவங்களுக்கு வீடு அமையும். அதை வந்து நம்ம பர்த் சார்ட் வச்சு பார்த்து கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு பரிகாரம் வழிபாடு இதெல்லாம் சொன்னோம்னா முன்னமே சொன்ன மாதிரி இந்த வாஸ்து தேவனுக்கு படையல் போட்டு சாமி கும்பிடுறது இதெல்லாம் அந்தந்த வேளையில் அந்தந்த தேதியில் அவங்கவுங்க ஜாதகத்தைப்படி அந்தந்த தேதியில் நமக்கு குறித்து கொடுத்தோம்னா கண்டிப்பாக வீடு அமையும். இது நாங்கள் எங்களுடைய வாடிக்கையாளருக்கு நிறைய எவர்கிரீன் சக்ஸஸ் கொடுத்துருக்குறோம். இப்போ பொதுவாக எனக்கு வீடு அமையணும், எனக்கு ஜாதகம் பார்க்க முடியல, போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு பரிகாரம், இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் வேணால் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க, அமையறதுக்கான வாய்ப்புகளாவது உங்களை தேடி வரும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான பரிகாரம்? கண்டிப்பாக நான் முன்னுமே சொல்லியிருக்கிறேன். நான் சொல்லி நிறைய பேர் எனக்கு பதிவே போட்டாங்களே. நம்ம முருகரை தான் பிடிக்கணும், பக்கத்தில் இருக்கிற முருகரை பிடிச்சா போதும், புரியுதுங்களா? செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் போங்க, இல்லாட்டி ஈவினிங் போங்க, புரியுதுங்களா? அங்கே போய் 6 வெத்தலை சுற்றிலும் வச்சு அந்த வெத்தலை மேலே 6 தீபம் நிறைய பேர் போட்டு கண்டிப்பாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வீடு அமைஞ்சிருக்குன்னு. ஒருத்தவங்க 2வது வாரத்திலே அவங்களுக்கு எக்ரிமெண்ட் போட்டாங்களாம், அதை சொல்லியிருக்காங்க. 6 வெத்தலை வட்டமாக வச்சு 6 தீபம் அந்த தீபத்தை 6 தீபம் தெரியுமில்ல வட்டமாக வச்சு நெய் போட்டு தீபம் பத்தினா அந்த 6 நாளைக்கு, புரியுதுங்களா? இது வந்து 6 நாளைக்கு 6 தடவை செய்யணும். 6 நாள் அல்ல, 6 தடவை. ஒரு செவ்வாய் 2வது செவ்வாய் 3வது செவ்வாய் 4வது செவ்வாய் 5வது செவ்வாய் 6வது செவ்வாய் 6 செவ்வாய் செய்யும் பொழுது 6வது செவ்வாயிலேயே உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்வாயிரும். இது வந்து எங்கேயுமே நாங்கள் போக முடியாது, எதுவுமே செய்ய முடியாது, எல்லாம் பண்ணி நாங்கள் சடைஞ்சு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை அப்படிங்கிற மாதிரி தெய்வத்தை பிடிங்க அப்படின்னு நான் நிறைய பேருக்கு சொல்லி நடந்திருக்குது. அவங்க வந்து மிகப்பெரிய வீடு கட்டினாலும் அளவான வீடு அவங்களுக்கு தகுந்த வீடு கட்டியிருக்கிறாங்க. செவ்வாய் முருகனைத்தான் பிடிக்கணும், பூமிக்காரகன் செவ்வாய் முருகர் தான் இதுக்கு அந்த ஆதிகால தமிழ் கடவுள் இதுக்கு அத்தனை சப்போர்ட் பண்ணுவார். ஓகே, அரளி மாலை சேர்த்தோன்னதில்ல, ஆனால் அரளி மாலை சாமிக்கு போட்டு 6 தீபம் போட்டு முருகனை 6 தடவை வலம் வரணும், வந்து தீபம் போட்டு சாமி கும்பிட்டாங்கன்னா ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க 2வது வாரமே எனக்கு அமைஞ்சதுங்கிறாங்க, ஒருத்தவங்க 1st வாரத்திலே அமைஞ்சதுங்கிறாங்க, ஒருத்தவங்க 6 வாரம் கழிச்சு அமைஞ்சதுனாங்க. 6 வாரம் கழிச்சு வரலின்னு வைங்களேன், திருப்பி 6 வாரம் தொடர்ந்து செய்ய சொல்லிடுவோம் நாங்கள். அவங்கள செய்யும்போது கண்டிப்பாக சத்தியமான உண்மை அமையும் அவங்களுக்கு. வீடு கட்டுவது சம்பந்தமாக சொந்த வீடு கனவு நனவாகணும் அப்படின்றதுக்காக நிறைய பரிகாரங்களும் சொல்லியிருக்கீங்க, நிறைய தெளிவான விளக்கங்களும் சொல்லியிருக்கீங்க. எங்கள் கேள்விகளுக்கு சிறப்பான பதில் சொல்லியிருக்கீங்க. நன்றி, வணக்கம்.